யாக்கோபு புஸ்தகம் நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை தொடர்ந்தேர்ச்சியாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அற்புதமான சத்தியங்களை நமக்கு இந்த நாட்களில் விளங்க பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 5:16 விதமாக சொல்லுகிறது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். இப்போ குறிப்பாக பிற்பகுதியை நாம் கவனிக்கிறோம். நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்பை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், த ப்ரேயர் ஆஃப் த ரைச்சஸ் மேன் இஸ் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் என்று இருக்கிறது. வல்லமையுள்ளதாக இருக்கிறது, செயல்திறன் நிறைந்ததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது வாட் மேக்ஸ் அ ப்ரேயர் வெரி பவர்ஃபுல்? ஒரு ஜெபம் எப்படிப்பட்ட, அதாவது ஜெபம் எவ்விதம் வல்லமையாக இருக்கிறது என்று நாம் கவனிக்கும் பொழுது பைபிளே ரொம்ப தரவுகளான வார்த்தை சொல்லுகிறது. நீதிமான் செய்யக்கூடிய வேண்டுதல் இல்லையா? நம்ம எலியாவின் தேவன் குறித்து பாடினோம். அதில் அவர்கள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சத்தம் போடுகிறார்கள், எலியா உடலை கீறிக்கொள்ளுகிறார்கள். இவ்விதமெல்லாம் செயல்பட்டாலும் எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் நான் உம்முடைய ஊழியக்காரன், இவைகளெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை ஆண்டவரை நீர் கேட்டறல வேண்டும், நிரூபிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அற்புதமான மாற்றங்களை தேவன் என்ன செய்கிறார்? செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான்னா யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், ஒன் ஹூ இஸ் ரைட்லி ரிலேட்டட் வித் காட், தேவனோடு சரியான ஒரு உறவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படி சரியான உறவுக்கு வருவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், ரொம்ப எளிமையான சத்தியம், அற்புதமான சத்தியம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாக எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அதையெல்லாம் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போது அவரை நம்பக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி பண்ணக்கூடிய விண்ணப்பங்களை அவர் கேட்பதின் விளைவு அற்புதமான மாற்றங்களை என்ன செய்கிறார்? செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ குறிப்பாக சங்கீதம் 23 தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். எவ்விதம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதிமானுடைய விண்ணப்பத்தின் விளைவு ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரேயர், அதனுடைய விளைவு காட் லீட்ஸ் ஹிம் இன் த ரைட் பாத், சரியான நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 23 முதல் வசனமே உறவை குறித்து தான் இருக்கிறது என்பதை கவனித்திருக்கிறோம். 2ஆம் வசனத்தை நாம் கவனித்திருக்கிறோம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை என்ன செய்கிறார்? கொண்டு போய் விடுகிறார். அதனுடைய அர்த்தத்தை தான் இந்த நாட்களில் கவனித்து கொண்டிருக்கிறோம். He makes me lie down in green pastures and beside still waters. அதாவது அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை நடத்தி புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லும் பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, He makes me lie down அப்படின்னு இருக்கிறார். அவனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், கர்த்தர் என்னை இளைப்பார பண்ணுகிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை என்ன செய்கிறாருங்க? இளைப்பார பண்ணுகிறார். ஆகினால்தான் பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நாம் நினைவு கூறுவோம் என்று சொன்னால், நீங்கள் இளைப்படைந்து சோர்ந்து போகாதபடிக்கு அப்படின்னு இருக்கிறது அல்லவா? இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அப்போது யுத்தம் எங்கேயோ நடக்குது, கொண்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அங்கே கொண்டு போடுறதுனால வீட்டில் சிலிண்டர் இல்லைங்கிறது இப்போ தான் நமக்கு அவனுடைய பிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அவனுடைய பாதிப்பு இப்போ தான் நமக்கு தெரிகிறது இல்லையா? இப்போ இனி போக போக அது விதமெல்லாம் வெளிப்படும் என்று நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் நம்ம நினச்சோம் எங்கேயோ ஒரு இடத்துல தான் சண்டை போடுறாங்க இல்லையா? வளைகுடாவில் பிரச்சனை என்று சொன்னால் நம்முடைய கிச்சனில் இப்பொழுது என்னவாக இருக்கிறது? பிரச்சனையாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால இட்ஸ் அ வெரி ஸ்மால் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்கல்லவா? உலகம் ரொம்ப சின்ன ஒரு உலகம்தான். ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டால் ஏதோ ஒரு விதங்களில் எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீதிமான் என்ன செய்ய போகிறான் இல்லையா? மறுபடியும் பாருங்கள், இங்கே மறுபடியும் அதனுடைய பெரிய தாக்கம் இது நமக்கு ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தில் தான் ஆரம்பித்திருக்கிறார். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பைபிள் ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது, அஸ்திபாரங்களும் அசைகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்னு இருக்கிறோம். அதனுடைய ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைதுன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு உதாரணத்தை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு நிலநடுக்கம் வருகிறது என்று சொன்னால் எதை நம்ம பிடிச்சிட்டு நிற்க முடியும்? இப்போ படியில் இறங்கும் பொழுது கொஞ்சம் கால் தடுமாறுச்சுன்னா ரெயிலிங் பிடிச்சிக்கிறோம், எழும்பும் பொழுது கால் தடுமாறுச்சுன்னா சேரை பிடிச்சிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சிக்கிறோம், எதையோ ஒன்றை பிடித்து கொள்கிறோம். இப்பொழுது நிலநடுக்கம் வரும் பொழுது எல்லாமே ஆடும் பொழுது எதை பிடித்து கொள்வது இல்லையா? நாமளும் ஆடுறோம், நமக்கு பக்கத்தில் இருக்கிறதும் ஆடுது,
அப்போ எதை போய் பிடிச்சு கொள்வது? அந்த வசனம் பெரிய கேள்வி எழுப்புகிறது என்பது போல் இருக்கிறது. ஆனால் அதில் பதிலும் இருக்கிறது. அஸ்திபாரங்கள் அசைகிறது, நீதிமான் என்ன செய்வான்? அவன் தான் நீதிமானாச்சே இல்லையா? அவனுக்கு அஸ்திபாரமே நீதிமான் நிலையான அஸ்திபாரம் உள்ளவன். வாசிருக்கீங்களா நீதிமொழிகளில்? நீதிமான் நிலையான, அவனுக்கு உலகம் அஸ்திபாரம் கிடையாது. அவன் அஸ்திபாரம் சொன்னால் அவனுக்கு ஃபவுண்டேஷன் ஆதாரம் உலகம் கிடையாது. அவனுக்கு ஆதாரம் தேவனாக இருக்கிறபடினால எல்லாம் ஆடினாலும் பைபிள் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் சீயோன் பர்வதம் போல் அசையாமல் உறுதியுடன் இருப்பார்கள் என்று இருக்கிறது அல்லவா? அதனுடைய விளைவு நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இளைப்பாறுதலை கர்த்தர் நமக்குள் என்ன செய்கிறார்? கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். 3 விஷயங்களை கடந்த வாரங்களில் நம்ம கவனித்திருக்கிறோம். திறவுகோள்கள், இளைப்பாறுதலுக்கான திறவுகோள். ஒன்று ரிப்பென்டன்ஸ் இருக்கிறோம் இல்லையா? ஃபார் ரெஸ்ட், ஃபார் என்டரிங் இன் டு ரெஸ்ட். ரிப்பென்டன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏசாயா 30வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இருக்கிறது. நாம் கற்றுக்கொண்ட வார்த்தைகள் தான். 2வது, கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் என்ன உண்டாகும்? இளைப்பாறுதல் உண்டாகும். 3வது, ஒபீடியன்ஸ் நம்ம கவனிக்கிறோம். அதாவது அவரிடம் வருகிறோம், கற்றுக்கொள்கிறோம், கீழ்ப்படுகிறோம் இல்லையா? அதனால தான் எபிரேயர் 4:11 நாம் கவனித்தோம். இந்த இளைப்பாறுதலுள் பிரவேசிப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். டூ யுவர் பெஸ்ட் டு என்டர் இன் டு த ரெஸ்ட்னு இருக்கிறது அல்லவா? அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், முந்தின வசனங்களை நினைப்பூட்ட வேண்டும் என்று சொன்னால், இளைப்பாறுதலுக்கான வாக்குத்தத்தமும் இன்னமும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அடையாமல் போகாதபடிக்கு எப்படி இருக்க வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படின்னா வாக்குத்தத்தம் இருந்தும் வாழ்க்கையில் கோட்டை விட்டவர்கள் பைபிளில் ஏராளம் பேர் உதாரணம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கே அந்த நிலைமையா அப்படின்னு பயப்படணும்னு கிடையாது. அந்த நிலைமைக்கு நாமும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் நமக்கு அற்புதமான வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். சங்கீதம் 4வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான தொடர் சத்தியத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 4வது சங்கீதத்தில் நாம் 8ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அதை தான் அஸ்திபாரமாக வைத்து விளக்கத்தை முழு அதிகாரத்திலிருந்தும் நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். பைபிள் விதமாக சொல்லுகிற, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் இல்லையா? ஹி மேக்ஸ் மீ லை டவுன். அதை மனசில் வச்சுக்கணும். அவர் என்னை இளைப்பாற பண்ணுகிறார் என்று இருக்கிறதால் ஆங்கில சொற்றொடர் தான் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஃப்ரம் ஹீ மேக்ஸ் மீ லை டவுன் டு ஐ லை டவுன் பிகாஸ் ஐ நோ என்கின்ற அற்புதமான ஒரு கோர்வை தான் நாம் இன்றைக்கு கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இப்போ சங்கீதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எப்படி இந்த ஒரு நிலைக்கு வருகிறார், பிரச்சனையின் மத்தியில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறார், எப்படி அதை கையாளுகிறார், இதில் ரொம்ப அற்புதமான ஆழமான சத்தியங்களும் இங்கு சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். அதனால் முதல் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே தாவீது இப்படியாக பாடுகிறார் அல்லவா? என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்டறணும். இங்கே ஒரு நீதிமான் ஜோம் பண்ணுறார் இல்லையா? என்ன ஜோம் பண்ணுறார் என்று கேட்டால், எந்த சூழ்நிலையில் ஜோம் பண்ணுறார் என்று கேட்டால், மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாரு? ஜோம் பண்ணுறார். இன்றைக்கும் நமக்கு நெருக்கமான சூழ்நிலைகள், சவாலான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவைகள் மத்தியில் எப்படி ஜெபிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள் சொல்லுகிற, நீதிமான் செய்யக்கூடிய ஊக்கமான வேண்டுதல். ஏன் பாவி ஜோம்னா கேட்க மாட்டாரா அப்படின்னு? பாவி ஜோம்னா கட்டாயம் கேட்க தான் செய்கிறார். பாவியாகிய என் மேல் கிருபையாயிரம் சொல்லும்போது கேட்க தானே செஞ்சார். அவன் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த கோர்வை கவனிப்பில்லை என்று சொன்னால், அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக போனான். இப்பொழுது என்ன நிலையில் ஜெபம் பண்ண வேண்டும் இல்லையா? நாம் ஒரு காலத்தில் எல்லாருமே இந்த ஜெபம் பண்ணோம் அல்லவா? பாவியாகி என்மேல் கிருபையாயிரம். கர்த்தர் கிருபையாக இருந்தாரா? நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை தானே. இப்போ கிருபை பாராட்டியதின் விளைவு கர்த்தர் உங்களை என்னவாக மாற்றியிருக்கிறார்? நீதிமானாக மாற்றியிருக்கிறபடினால், இப்பொழுது எந்த நிலையிலிருந்து ஜெபிக்க வேண்டும்? நீதிமான் என்கின்ற நிலையிலிருந்து தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்போ இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு 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 சத்தியம் இருக்கிறது. நீங்கள் அதை கவனிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுது. என் நீதியின் தேவனே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அதை நான் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், அந்த சொற்றொடர் சரிதான், சிறப்பானது தான். என் நீதியின் தேவனே. கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் பிரித்து வாசித்தோம் இன்னும் சொன்னோம்னா, என் நீதி தேவனே நான் சொல்வதை நீங்கள் கவனிக்கும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன் இல்லையா? என் நீதியின் தேவனே அப்படின்னு சொல்கிறார் அல்லவா? என் நீதி தேவனே நான் சொல்வது புரிந்திருக்கிறீர்கள் என்று
நம்புகிறேன். சிலர் முகத்தை பார்க்கும் பொழுது திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன் இல்லையா? என் நீதியின் தேவனே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? என் நீதி தேவனே. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, வித்தியாசம் சொல்கிறதுக்காக விசேஷமே அங்கே தான் இருக்கிறது இல்லையா? யூ ஆர் மை ரைச்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறார் இல்லையா? நீர் தான் என்னுடைய காட் ஆஃப் மை ரைச்சியஸ்னஸ் என்ன சொல்கிறார்? மை ரைச்சியஸ்னஸ் இஸ் காட். நான் சொல்கிறது வித்தியாசம் விசேஷம் நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னார். பாருங்கள், மறுபடியும் இதே பிரமாணத்துக்கு தான் வருகிறோம். when you are rightly related to God, you pray in the right way. நீங்கள் தேவனோடு சரியான உறவில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜெபமும் எப்படி தான் வருகிறது? சரியான முறைமையில் தான் வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ உறவை பேஸ் பண்ணி இப்போ இந்த இங்கிலீஷில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே அங்கிள் ஆண்டி அப்படி தான் ஆகிப்போச்சு. எல்லாமே என்ன ஆகிப்போச்சுங்க? அங்கிள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வீட்டில் எல்லாத்தையும் அங்கிள் ஆண்டின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அன்னைக்கு ஒருத்தர் பிச்சை எடுக்கிறவர் வந்தார். அதனால் பிச்சைக்கார அங்கிள் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சு? அங்கிள் ஆண்டிங்கிறது. தமிழில் வந்து ரொம்ப வித்தியாசம் அல்லவா? வித்தியாசமாக இருக்கிறது. அந்த உறவை என்ன செய்கிறது? முக்கியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அப்போ பெரியம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னாலே இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க? பிக் ஆண்டின்னு சொல்ல முடியுமா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அது ஒரு மாதிரியே போயிடும். அதனால் பெரியம்மான்னு சொல்லும் பொழுது நமக்கு உடனே என்ன உறவுன்னு தெரிகிறது. பெரியம்மான்னு சொன்னால் அவங்க வந்து அம்மாவுடைய அக்காவாக இருக்கணும், அல்லது அப்பாவுடைய அண்ணனுடைய எல்லாம் நம்ம உறவு விளந்து. சிலர் உறவு விளக்கிறதுக்குள்ள நமக்கு அப்படி கண்ணாமொழியெல்லாம் என்ன செஞ்சிடும்? தெரிகிறோம் இல்லையா? அப்போது அப்பான்னு நம்ம கூப்பிட்றோம். ஆனால் அத்தான்னு கூப்பிட்ணுன்னா நான் சொல்கிறது நீங்கள் உறவு தானே, வேர்டில் தானே இருக்கிறது இல்லையா? அப்போ ஒருத்தரை பாருங்கள், அப்பான்னு நம்ம கூப்பிட்றோம், உறவு. சொன்ன மாத்திரத்திலே நம்ம அந்த உறவை புரிஞ்சுக்கிறோம். அம்மான்னு சொல்லும் பொழுது சொன்ன மாத்திரத்தில் அந்த உறவை புரிந்து கொள்கிறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லியிருக்கிறார். இங்கே எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், என் நீதியின் தேவன், என் நீதியே தேவன்தான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ இது ஏன் ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து உங்களுக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்கிறதுங்கிறத என்ன செய்யலாம்? தீர்மானம் பண்ணலாம் இல்லையா? பாருங்கள், பைபிள் அதனால தான் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுக் கொடுக்குறார் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டில் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். அதனால தான் இந்த புதிய உடன்படிக்கைக்குள் வரும்பொழுது, கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது ஜெபத்தினுடைய தொனியே என்ன செய்கிறது? மாறுகிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஒவ்வொருத்தர் ஜெபம் பண்ணுறதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான இல்லையா? சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தமுள்ள தேவன், நீதியின் தேவன், அப்படியெல்லாம் அது எல்லாமே உண்மை, அதெல்லாமே சரிதான். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்கிறார் அல்லவா? அப்போது அங்கே முற்றிலுமாக மாற்றம் வருகிறார். முதல் வரியே எப்படி இருக்கிறது என்று கேட்டால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிதாவேன்னு சொன்ன மாத்திரத்திலேயே அது அங்கு எதை முக்கியப்படுத்தப்படுகிறது என்று கேட்டால், நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவு. எத்தனை பேர் நான் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும்? அப்போ பாருங்கள், இஸ்ரவேலின் தேவனே, சேனைகளின் கர்த்தாவே என்றெல்லாம் சொல்வது கரெக்டு இல்லையா? எகோவா, ஈரே, எல்லாமே சரிதான். ஆனால் இங்கே ரொம்ப அற்புதமான ஒரு நிலை இருக்கிறது என்னவென்று கேட்டால், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அதனால தான் ஜெபிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லும் பொழுது, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தப்பில்லையே. ஆனால் மறுபடியும் எம்பசிஸ், அழுத்தம் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால், இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் ஞாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னால் யார்? தேவனோடு சரியான உறவில்லாதவர்கள். உறவில்லாமல் இருக்கிறதுனால உறவில்லை, உரிமை கிடையாது, உதவி வருங்கிற நிச்சயம் கிடையாது, உழைப்புக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்கிறத ஒரு நிச்சயம் இல்லாதபடினாலே அவர்கள் கவலைப்பட்டு இவைகளை நாடி தேடுகிறார்கள் என்று இருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறபடினால் பாருங்கள், வேதம் சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய மறுபடியும் சண்டே ஈவினிங், ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கவனித்தோம் அல்லவா? கர்த்தரை கனம் பண்ணுவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவரை முதன்மைப்படுத்துவது என்று சொன்னால் என்ன? அவர் வார்த்தையை முக்கியப்படுத்துவது. வார்த்தையை முக்கியப்படுத்துவதுன்னா என்ன அர்த்தம்? முதலாவது தேவனுடைய, அதுதான் முதலாவது தேவன், அதுதான் ரொம்ப முக்கியமானவர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொல்கிறார்.
அப்போ இங்கே குறிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கிறது என்னவென்று கேட்டால், அவர் சொல்கிறாரு, என் நீதியின் தேவனே அப்படின்னு சொல்லும் பொழுது, என் நீதியே யார் தான்? தேவனாக இருக்கிறார். ஏன் அதை நம்ம கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், இன்றைக்கி உலக முறைமைக்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற முறைமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வேர்ல்டு ரிலிஜன் என்று சொல்லும் பொழுது, தட்ஸ் மேன்ஸ் வே டு ரீச் காட். தேவனை அடைவதற்கு மனிதனாக ஏற்படுத்தின ஒரு வழிக்கு பேர் தான் மதம் என்று சொல்லலாம். ஆனால் வேதம் எப்படி போதிக்கிறது என்று கேட்டால், கிறிஸ்தவம் என்று வரும் பொழுது தேவன் மனிதன் தன்னிடம் வருவதற்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு வழி. எத்தனை பேர் நான் சொல்வது விளங்கிக் கொள்ள முடியும்? தேவன் மனிதனிடம் வருவதற்கு, தேவனிடம் மனிதன் வருவதற்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் அது சரி அப்படின்னு சொல்கிறீங்க? இன்னொரு கோணத்தில் அதாவது நம்ம கவனிக்கிறதெல்லாம் வசன கண்ணோட்டத்தில் தான் கவனிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார் என்று இருக்கிறது அல்லவா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற இடத்துல மனிதன் எப்படி சேர முடியும்? இல்லையா? நான் சொல்கிறது விளங்க. he dwells in the unapproachable lightன்னு இருக்கிறது அல்லவா? he cannot be approached. அவரத்தில் சேர முடியாது என்று வேதம் சொல்லும் பொழுது, இல்லை எல்லா வழிகளும் அவர்கிட்ட தான் கொண்டு போய் விடுது அப்படின்னு சொல்கிறது இல்லாஜிக்கலாக இருக்கிறது. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அதனுடைய விளைவு தான் இயேசு சொல்லும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் சேர முடியாது. நோ மேன் கேன் கம் டு த ஃபாதர்னு இருக்கார். இப்படி ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது, எக்ஸ்க்ளூசிவாக சொல்லும் பொழுது, உலகம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை. மறுபடியும் உலகம் ஏற்றுக்கொண்டதுனால தான் இயேசு சொன்னது உண்மைன்னு சொல்ல போகிறதும் இல்லை. நான் சொல்வதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உலகம் ஏற்றுக்கொண்டதினால் அவர் சொல்வது சரி என்று அப்படி ஒரு அணுகுமுறை வைக்கிறது தான். உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் அவர் சொல்கிறது தான் சரி. நான் சொல்வதை நீங்கள் புரிந்தால்தான் ஜெயிக்க முடியும். மெஜாரிட்டி இஸ் ரைட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா? மெஜாரிட்டி இஸ் ரைட் இல்லையா? பெரும்பான்மை மக்கள் எதை சரி என்று சொல்லுகிறார்களோ அதுதான் சரி. பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், காட் இஸ் ரைட். நான் சொல்வதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இந்த ரைச்சியஸ்னஸ்ன்னு இருக்கிறது அல்லவா, நீதின்னு இருக்கிறது அல்லவா, அந்த ஆங்கில வார்த்தையை ரைச்சியஸ்னஸ் ரைட்னஸ் என்று எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான ஒரு பதம். காட் இஸ் ரைட். ஆனால் தான் மை காட் இஸ் ரைட் இல்லையா? மை ரைட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் மை காட். அதுதான் அந்த வசனத்தினுடைய அழுத்தமான ஆழமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. அப்போ உலகத்தினுடைய முறைமைகள் எப்படி இருக்கிறது என்றால், இப்படியும் ஆண்ட கடவுள்கிட்ட போகலாம், இப்படியும் போகலாம், எப்படியும் போகலாம். ஆல் அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் வச்சுருப்பாங்க. ஆல் ரிவர்ஸ் லீட் டு த சி அப்படிங்கிறது இயற்கையில் அது உண்மைதான். எல்லா நதிகளும் எங்கே போய் தான் சேர்கிறது? கடலில் போய் சேருதுங்கிறது உண்மைதான். பட் அதை எடுத்து இதுக்கு பொருத்தணும்னு அவசியம் இல்லை. அது பொருந்தவும் செய்யாது என்பதை வேதம் என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஆனால் தான் உலகம் உங்களை பகைக்கிறது. ஏன் பகைக்கிறது என்று கேட்டால், அவங்க சொல்கிற கருத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொல்கிற கருத்தை அவங்க ஏற்றுக்கணும்னு என்ன செய்கிறோம்? நம்ம எதிர்பார்க்குறோம். மறுபடியும் பாருங்கள், அவர்கள் சரி என்று சொல்வதனால் வேதம் சரி என்று அல்ல, வேதம்தான் சரி. நான் சொல்வதை விளங்கி கொண்டால் தான் ஜெயிக்கலாம். வேதம்தான். ஏன் இது கரெக்டு? ஏன் இந்த அணுகுமுறை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே பிரின்சிபிள் தான் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது. இப்போ உலகமெல்லாம் சேர்ந்து திருமண முறைமையில் மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? மெஜாரிட்டி இஸ் ரைட் அல்லவா இல்லையா? பாருங்கள், ஜெண்டர் விஷயங்களில், செக்ஷுவாலிட்டி விஷயங்களில் உலகத்தினுடைய எண்ணங்களெல்லாம் மாறுகிறோம். தேசங்களில் சட்டங்களெல்லாம் என்ன செய்கிறது? மாறுகிறோம் இல்லையா? இங்கிலாந்து தேசத்தில் 25 வருஷ பிரசங்கம் கேட்ட அந்த காலம், அவர் பேசின காலத்திலிருந்து ஒரு 25 வருஷத்துக்குள்ளே பாருங்கள் அந்த சட்டங்களே மாறி இருக்கிறோம். அதாவது அவர் கோட் பண்ணுறாரு ஒரு விஷயத்தில், 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ கதையிலையோ சினிமாவிலையோ எந்த விதத்துலையும் இதை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னே சட்டம் இருக்கிறோம் இல்லையா? இது தவறு, ஓரின சேர்க்கை தவறு அப்படின்னு சட்டமாக வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 10, 15, 20, 25 வருஷத்துக்குள்ளே அந்த சட்டங்களெல்லாம் மாறி சிவில் பார்ட்னர்ஷிப் எல்லாம் கொண்டு வந்து இப்போ அவர்கள் பிள்ளைகளை அடாப்ட் பண்ணி கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு சட்டங்கள் மாறுவதற்கு எவ்வளோ வருஷம்தான் பிடிச்சது? 25. நம்ம வச்சுருக்கோம்ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இல்லையா? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் பழைய ஆங்கில முதலாவது மொழிபெயர்ப்பாக நம்ம மனதில் வச்சுருக்கிறோம். இப்போ அந்த தேசத்தில் எவ்வளோ பெரிய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை அணுகி அதை அனுபவித்து வந்தவங்க 25 வருஷத்துக்குள்ளே அதை எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்கிறாங்க? கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மறுபடியும் இந்த பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம்.
இல்லையா? என் என் நீதியின் தேவனே, என் நீதியே தேவன்தான். அந்த நீதிங்கிற இடத்துல ரைட்னஸ்ங்கிற ரைச்சியஸ்னஸ் அண்ட் ரைட், காட் இஸ் ரைச்சியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? அதை ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா காட் இஸ் ரைட். எல்லாரும் இணைந்து சொல்லுங்கள், காட் இஸ் ரைட் இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ மெஜாரிட்டி இஸ் ரைட்டுங்கிற கருத்து வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அந்த மெஜாரிட்டி வச்சு யாரை மாற்ற வேண்டியதாக இருக்கும்? ஆண்டவரையே மாற்ற வேண்டியதாக இருக்கும். இப்போ அப்படி தான் சில ஊர்களெலாம் நடக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் சொன்னது சரிதான், அது வந்து அந்த காலத்துக்கு அது பொருத்தமாக தான் இருந்தது, அந்த சமுதாயத்துக்கு சரியாக தான் இருந்தது, அந்த காலகட்டத்துக்கு அது வந்து ஏற்புடையதாக தான் இருந்தது. ஆனால் இப்போ 2026 ஆச்சு அல்லவா? 2026 மனிதன் என்ன செய்திருக்கிறான்? ரொம்ப வளர்ந்துருக்கிறான், அவனோட இன்டலெக்சுவல் இதெல்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அதனால் இந்த ஓல்டு புக்கை வச்சுட்டு, இந்த பழைய புஸ்தகத்தை வச்சு இந்த புது யுகத்தில் வாழ்வது ரொம்ப கடினம் அல்லது ஒத்து வராத ஒரு விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். எப்படி இருக்கிறாங்க? ஒத்து வராத ஒரு விஷயமாக இருக்கிறோம். இப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது மறுபடியும் இன்னொரு கண்ணோட்டத்தில் கவனிப்போம் என்று சொன்னால், ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால், இப்போ எல்லாருமே பைபிளை தான் கோட் பண்ணுவாங்க. என்ன பைபிள் கோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை அப்படின்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். இயேசு அதை மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறாரா? நான் சொல்கிற விளையும் கொள்ள முடிகிறேன். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எடுத்து எறியணும்னு சொன்னது இயேசு கரெக்டாக இயேசு சொன்ன வார்த்தை தான். அது மாத்திரம் தான் சொன்னாரா? அவரே சொல்லிட்டார் இந்த விஷயத்தை அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா விஷயத்தை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு. இது என்ன பைபிள் என்ன பஃபே சிஸ்டமா? எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிறது, வேண்டாங்கிறத இல்லை. இது வந்து கம்ப்ளீட் பிளான்டு போட்டு நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் வரைக்கும் எல்லாமே தேவ வார்த்தை தான். இல்லை இது தேவ வார்த்தை இல்லை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அதே பிரின்சிபலை வைத்து, அந்த முறைமையை வைத்து எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியும் அல்லவா? இப்போ ஒரு காலகட்டத்தில் இது வந்து யூதர்களுக்கென்று, அந்த காலகட்டத்துக்கென்று, அந்த கலாச்சார பின்னணியில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். விளைவு என்னவென்று கேட்டால், அந்த காலம், அந்த சமுதாயம், அந்த குறிப்பிட்ட மக்கள், அதுக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்மந்தம் இல்லை. இப்போ அவங்களுடைய லாஜிக்கையே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆதியாகமத்துக்கு நமக்கு என்ன இல்லை சம்மந்தம், ஆபிரகாமுக்கு நமக்கு என்ன கிடையாது சம்மந்தம் கிடையாது. பவுல் எழுந்த நிருபங்கள் எல்லாம் 2000 வருஷத்து 2000 இயர்ஸ் ஓல்டு இல்லையா? இப்போ அதுக்கும் நமக்கு என்ன கிடையாது. ஒருவர் சொன்ன உதாரணம் தான் நினைவுக்கு வருகிறார். அதாவது இந்த விதமான ஒரு எண்ணம் உள்ளவர்கள் இல்லையா? இப்போது ஆதியாகம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த பேஜை கிழிச்சிடலாம். உதாரணத்துக்கு அந்த பேஜை கிழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் யாத்ராமம், அதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? எப்போவோ யாரோ அடிமையாக இருந்தாங்க, இப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கிறோம், அதுக்கும் நமக்கு என்ன கிடையாது. இப்படியே ஒவ்வொரு பேஜாக கிழிச்சிட்டு வந்து கடைசியில் பைபிளில் முன்னட்டையும் பின்னட்டையும் மாத்திரம்தான் இருந்தது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறேன். எய்தர் காட் இஸ் ரைட் ஆர் இஸ் ராங் இல்லையா? தேவன், அதனால தான் என் நீதியின் தேவன் என்று சொல்லும் பொழுது, மை ரைட்னஸ் கம்ஸ் ஃப்ரம் காட். தேவன் நீதி உள்ளவர் இல்லையா? லெட் காட் பி ரைட் அண்ட் எவ்ரி மேன் பி எ லயர் என்று ரோமன் நிருபத்தில் சொல்கிறார் அல்லவா? தேவன் மாத்திரமே மெய், மனிதன் எப்படி இருக்கிறான், பொய்யாக இருக்கிறான் என்று சொல்கிறார். குறிப்பு என்னவென்று கேட்டால், இல்லை மெஜாரிட்டி இஸ் ரைட் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் வருவீர்கள் என்று சொன்னால், அப்போ மெஜாரிட்டி எல்லாரும் சேர்ந்து பாருங்கள், அந்த முறைமையே என்ன தப்பு, என்ன அதில் என்ன குறை இருக்கிறது என்று கேட்டால் பாருங்கள், அதாவது அது ஒரு பழமொழி தான், பட் அது ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஊமையாக இருந்தால் உளறுவாயன் தலைவனாக இருப்பான் என்று சொல்வார்கள். நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ஒன்றும் விஷயம் தெரியாதவங்கெல்லாம் ஒன்றும் சேர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், விஷயம் தெரிஞ்சவங்க எதுவும் செய்யணும்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியாது. ஏன்னா சிஸ்டம் அப்படி தான் என்ன செய்கிறது, ஒர்க் பண்ணுகிறது. நான் சொல்வது டெமோக்ரஸி இருக்கு இல்லையா? ஒருத்தர் சொன்ன இட்ஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரேசினஸ்ன்னு. சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்ளாது தான் இல்லையா? எல்லா சிஸ்டத்துலேயும் பிரச்சனை இருக்கிறது, எல்லா சிஸ்டத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. தியோக்ரஸின்னு இருக்கிறது இல்லையா? தேவன் ஆளுகை செய்கிறார் இல்லையா? அவர் தான் சிறப்பாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட நிலையில் தாவீது சொல்கிறாரு, என் நீதியின் தேவனே என்று சொல்லும் பொழுது, என் நீதியே யார் தான், தேவன் தான் சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அது எப்படி ஹவு டஸ் ஹீ பிகம் மை ரைச்சஸ்னஸ். இந்த ரைச்சஸ்னஸுக்கும் நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ரெண்டுக்கும் பயங்கரமான சிறப்பான ஒரு இணைப்பு இருக்கிறோம் இல்லையா? அவர் தான் சரின்னு சொன்னால் இல்லையா? அவர் தான் சிறப்பு, அவர் தான் சரி, அவர் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வார்
என்ற ஒரு நிச்சயம் வந்தால்தான் இன்றைக்கு நைட் தூக்கம் வரும். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? சப்போஸ் ஆண்டவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி நீங்கள் நினைக்கிறது இல்லை, ஒரு கேள்வி தான் இல்லையா? இப்போ நிறைய பேர் பயம் என்னன்னா, அதாவது ஒரு வகையில் இதை நீங்கள் சிந்திக்கும்படியா, பைபிள் ஸ்டடி தானே, இப்போ சிந்திக்கணும். சிலர் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் கையில் கொடுத்தோம்னா நாம் நினச்ச மாதிரி அவர் நம்மளை நடத்துவாராங்கிறது நீங்கள் சிந்திக்கிறீர்களா? அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் நினச்ச மாதிரி தான் செய்வாரா, நீங்கள் நினச்ச மாதிரி செய்வாரா? அப்போ அதனால தான் ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்களோ? அப்போ ஏன் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறோம் காரணம் என்னவென்றால், அவர் கையில் விட்டால் ரொம்ப நீதியாக நடத்துவார். நமக்கு அப்பப்போ அநீதி இருந்தால் தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் பேசிக் அடிப்படை பிரச்சனை என்னவென்றால் அன்பிலீஃப். தேவன் மேலே அதனால தான் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் கையில் ஒப்பு கொடுத்ததை அன்னால் மட்டும் என்ன செய்வார்? காத்துக்கொள்வார் என்று நிச்சயத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அல்லவா? இப்போ நீங்கள் 1 கொரிந்தியர் 1ஆவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது வேதம் விதமாக நமக்கு போதிக்கிறது. 30ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனிப்போம், 29லேருந்து கவனிப்போம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் இல்லையா? அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் இல்லையா? அப்போ சங்கீதம் 4ஆவது அதிகாரத்தில் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை இங்கே 1 கொரிந்தியர் 1:30 நாம் கவனிக்கிறோம். என் நீதியின் தேவனே என்ன சொல்கிறார் அல்லவா? என் நீதி என் தேவன்தான் என்ன சொல்லும் பொழுது இங்கே பவுல் சொல்கிறாரு, அவரே நமக்கு நீதி. எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம், அவரே நமக்கு நீதி. ஹீ இஸ் அவர் ரைச்சியஸ்னஸ் என்று வேதம் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், சிலுவையில் தான் இந்த நீதி உள்ள தேவன் நம்முடைய நீதியாக மாறுகிறார், அல்லது நம்முடைய நீதியின் தேவனாக என்ன செய்கிறார்? மாற்றம் ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவமாக கொண்டு வர்றார். காட் இஸ் ரைச்சஸ் இல்லையா? அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஐ எம் எ சின்னர். தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன்? பாவியாக இருக்கிறேன். எப்படி அவருடைய நீதி என்னுடைய நீதியாக மாறுகிறது என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது தான் சிலுவையில் என்ன நடந்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினால நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இல்லையா? ஹீ இஸ் மை ரைச்சியஸ்னஸ். எப்படி அவர் உங்களுடைய நீதியாகிறார், அல்லது எப்படி அவருடைய நீதி உங்களுடைய நீதியாக என்ன செய்கிறது? மாறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் பாவியாச்சே, அவர் பரிசுத்தராச்சே, எப்படி எங்களுக்குள்ள உறவு வந்தது, எங்களுக்குள்ள எப்படி சம்பந்தம் வந்தது இல்லையா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்ன செய்யாது, பிரிக்காது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நமக்கும் தேவனுக்கும் பிளவு ஏற்பட்டது காரணமே பாவம்தான். பைபிளில் சொல்லியிருக்கிறதல்ல, ஏசாயா புஸ்தகத்தில், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, ஜெபங்களை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகலை. நம்முடைய பாவங்களே நமக்கும் அவருக்கும் இடையே பிளவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிளவை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? பாவத்தினால் வந்த பிளவு பாருங்கள், கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ எந்த ரத்தம் வேணாலும் சிந்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மிருகங்களுடைய ரத்தம் ஒருபோதும் பாவத்தை நிவர்த்தி செய்ய போவது இல்லை. பின்ன ஏன் பழைய ஏற்பாட்டில் மிருகங்களை பலி கொடுக்க சொன்னார் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை புரிய வைப்பதற்காக அந்த பிரமாணம் அங்கு என்ன செய்யப்பட்டது? ஏற்படுத்தப்பட்டது. ஒரு காலகட்டம் வரும் பொழுது மாசில்லாத இளைய விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தை அவர் சிந்தினதின் விளைவு நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு நீக்கி, பாவியாக இருந்த நாம் இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவரை பரிசுத்தரே என்றும் கூப்பிட முடியும், நீதியுள்ள தேவனேன்னு சொல்ல முடியும், அப்பான்னு சொல்ல முடியும். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? அப்போ அப்பா கிட்ட ஜோம் பண்ணுறவங்க எப்படி ஜோம் பண்ணுவாங்கன்னு அடுத்த கேள்வி இருக்கார் இல்லையா? அப்பாவை மிரட்டக்கூடிய ஆட்கள் பார்த்துருக்கீங்களா ஜெபத்தில் இல்லையா?
அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மறுபடியும் உறவு இருக்கிறது இல்லையா? அந்த உறவு இருக்கும் பொழுது அவங்க ஜெபிக்கிற விதமே எப்படி இருக்கிறது? ரொம்ப. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, என் நீதியின் தேவனே என்று சொல்லும் பொழுது என்னுடைய நீதியே யார் தான்? தேவன் தான் என்று சொல்கிறார். பாருங்கள், இன்னொரு அற்புதமான வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தை. அதை சொல்வதற்கு முன்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாருங்கள், ஹீ இஸ் மை ரைச்சியஸ்னஸ், அவரே என் நீதி. இன் ஹிம் ஐ ஆம் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். 2 கொரிந்தியர் 5:21. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து அதை நீங்கள் சிந்திப்பது ரொம்ப ரொம்ப. அவரே என் நீதியாக இருக்கிறார், அவருக்குள் நான் அவருடைய நீதியாக இருக்கிறேன். பாருங்கள், வித்தியாசம் இருக்கிறது, விசேஷம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 மறுபடியும் வாசிக்கும்படியாக இருக்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி. தாவீது சொல்றது, அவர்தான் எனக்கு நீதி, நான் அவருக்குள் இருக்கிறபடினால் நான் அவருடைய நீதி. இதை ரொம்ப எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு கோர்வை, ஹீ இஸ் ரைட் அண்ட் ஹீ மேக்ஸ் மீ ரைட். அதுதான் சூப்பரான அற்புதமான விளக்கம் என்று நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் தான் சொல்லலாம், இணைந்து சொல்லலாம். ஹீ இஸ் ரைட், தேர்ஃபோர் ஹீ மேக்ஸ் மீ ரைட். அவர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால் பாவியாகி என்னவாக மாற்றுகிறார்? அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், பாவியாக நான் என்னை ஒருபோதும் நீதிமானாக மாற்ற முடியவே முடியாது. நீதி செய்யலாம் இல்லையா? அதாவது நல்ல காரியங்களை செய்யலாம். நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நான் பொல்லாதவனாக இருக்கிறேன் என்று எனக்கே நன்றாக தெரியும். நான் சொல்ல கொள்ள முடிகிறதா? அதாவது மை டூயிங் இஸ் ரைட் பட் மை பீயிங் இஸ் பேட். இதை எப்படி இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ கிளி இருக்கிறது அல்லவா, அது தமிழ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எதில் பேசும்? தமிழில் பேசும். இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசும். அது எந்த மொழியில் பேசினாலும் அடிப்படையில் அது என்ன தான்? நீங்கள் வேட்டி சேலை கொடுத்தாலும், நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா, இலவச நீர்மோர் கொடுத்தாலும், என்ன கொடுத்தாலும் நல்லது, அதெல்லாம் நல்லது. ஆனால் செய்யக்கூடியவன் யார்? கெட்டதை மறைப்பதற்காக அல்லது கெட்டதை நிவர்த்தி பண்ணுவதற்காக இதையெல்லாம் செஞ்சோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? நல்லவன் ஆயிடுவோம். அதாவது நல்லவனை போல இருப்பானா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான. நமக்கு ப்ராப்ளம் டூயிங், அதாவது செயலில் ஏன் பிரச்சனைன்னு கேட்டோம்னா, தன்மையில் நமக்கு என்ன இருக்கிறது பிரச்சனை. நான் சொன்ன உதாரணத்துக்கு திரும்ப போகும்படியாக விரும்புகிறேன் இல்லையா? அந்த பறவை கிளி இல்லையா, நீங்கள் நான் சொன்னது போல் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் சொல்லலாம். நீங்கள் அந்நிய பாஷை சொல்லிக் கொடுத்தா அந்நிய பாஷையில் என்ன செய்யும்? அது பேசும் இல்லையா? அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அடிப்படையில் அது என்ன தான்? இல்லைதான் இல்லையா? அப்போது இவர் ரொம்ப நல்லது செய்கிறாருங்க, ஆனால் எல்லாரும் பாவம் செய்து, அப்போ நல்லது செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டீங்க போல் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணி. இல்லை, நம்ம நல்லது செய்யணும். நல்லவர்களாக இருந்து செய்வதற்கு நல்லவரே நம்முடைய நீதியாக மாறுகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? பாருங்கள், அதனால தான் ஏசாயா சொல்லும் பொழுது அவர் சொல்ல, அது வாசிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. ரொம்ப இணைப்பு நிறைந்த ஒரு வசனமாக இருக்கிறது. ஏசாயா 64வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் தான் அதை பவுல் புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறார். ஆல் அவர் ரைச்சஸ் டீட்ஸ் ஆர் லைக் ஃபில்தி ராக்ஸ்ன்னு சொல்கிறார். எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறதுன்னு சொல்கிறார். வாசித்தோம்னா எப்படி சூப்பராக இருக்குது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். ஒருத்தர் கிடையாது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றோம் இல்லையா? எல்லாரும் அவைகள் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமத்தை காற்றை போல எங்களை என்ன செய்து கொண்டு போகிறது? அதாவது இலைகளைப் போல உதிர்கிறோம், அக்கிரமம் காற்றை போல அடித்து கொண்டு போகிறது அப்படின்னெல்லாம் சொல்லும் பொழுது, இந்த இலைன்னு சொன்னோன்னே ரொம்ப அற்புதமான இணைப்பு வருகிறது. அதாவது ஆதாம் பாவம் செய்த பொழுது இந்த பாவத்தை மறைக்கணும். இந்த பாவத்தின் விளைவு வெட்கம் வந்திருக்கிறது. அதாவது குற்ற உணர்வுக்கு தாண்டி வெட்க உணர்வு வந்திருக்கிறது அல்லவா? இந்த வெட்க உணர்வை எப்படி மறைக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் அத்தி இலைகளை பறித்து இல்லையா, அதை தான் அவர் ட்ரெஸ்ஸாக செய்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு
அதாவது கிரீன் டெய்லர் அவர் தான். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்போ தான் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி எல்லாமே பண்ணி சூப்பராக என்ன செஞ்சுருக்கிறார். ட்ரெஸ் எல்லாம் தைச்சிட்டு, அந்த அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது காத்தடிக்கிறது. நான் சொல்கிறத விளங்கி கொள்ள முடிகிறதா? நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னா, பிக்சர் பண்ணிங்கன்னா விளங்கிக்கலாம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள். எங்களுடைய நீதி, எங்களுடைய டெய்லரிங் இல்லையா, வி ஹாவ் பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? எல்லா தேசத்துலையும் எல்லா வீட்லேயும் எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கிறது. ஆனால் நாங்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? தீட்டுள். ஆனால் நாங்கள் ஒன்றுமே பண்ணலையே, நாங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு மறைப்பதற்கு அவன் போட்டிருக்கிற வஸ்திரம் இருக்கிறது அல்லவா, அந்த வஸ்திரம் ஒரு காற்று அடித்த மாத்திரத்தில் என்ன செய்கிறது? இன்னொரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறார். ஆதாம் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரியே நிற்கணும். உட்காந்திங்கன்னா, நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறா, எந்த மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் பொம்மை மாதிரி. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மறுபடியும் அந்த இலையும் கொஞ்ச நாளில் காய அவ்வளோ. அதாவது எங்களுடைய நீதியெல்லாம் நாங்கள் என்ன தான் செய்ய முற்பட்டாலும் அது உமக்கு முன்பாக எல்லாம் அழுக்கான கந்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? அதனால தான் தாவீது ஜெபம் பண்றார், என் நீதியின் தேவனே என்ன சொல்கிறார் அல்லவா, என் நீதியே தேவன்தான். ஏன்னா என்னுடைய முயற்சியோ என்னுடைய சத்தமோ இல்லையா, என்னுடைய பெனன்ஸுன்னு சொல்லுவாங்க. பெனன்ஸுன்னு சொன்னோம்னா, நான் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்யும்படியாக பல விதங்கள் என்ன செய்வது, முயற்சி செய்வது. அப்படியாகிலும் இது நிவர்த்தி ஆகும்னு ஒரு முயற்சி பண்ணுறது தான். பட் மறுபடியும் மனுஷனுடைய ஒரு விதத்தில் அவனுடைய சின்சியாரிட்டி இருக்கிறது இல்லையா. பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் மார்ட்டின் லூத்தர் அவரை குறித்து ரெஃபர்மேஷன் இல்லையா, அவரை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல எவ்வளவோ படிகள் முழங்காலிலேயே போய் இல்லையா, ஒவ்வொரு முழங்கால் போட்டு ஒவ்வொரு படியில் ஒவ்வொரு ஜெபம் பண்ணி கடைசி படி வரைக்கும் ஏறி போனாலும், அங்கே போனாலும் இந்த குற்ற உணர்வு, இந்த பாவ உணர்வு அவரை விட்டு போகவே இல்லை இல்லையா. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த ஒவ்வொரு படியிலையும் முழங்கால் போட்டு போகிறதுனால போகாது, அவர் மாத்திரம்தான் இவைகளை நம்மை விட்டு அகற்ற முடியும். அதனால தான் சொல்கிறாரு, நீர் தான் என் நீதியின் தேவன், என்னுடைய நீதியே என்னுடைய தேவன் தான் சொல்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? ஒரு கதை, ட்ரூ ஸ்டோரி, இவ்வளவாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது லாட்டின் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதன் அதாவது கெட்ட வார்த்தைகள், புழுத்த வார்த்தைகள் ஏகப்பட்டது. அதுதான் அவருக்கு கைவந்த கிளம்பு. திடீர்னு ஒரு உணர்வு வருகிறோம். அதனால் அந்த கேத்தலிக் சர்ச் அந்த ஆலயத்துக்கு போகிறாரு. போனோடனே இந்த மாதிரி நிறைய வாயினால் நிறைய தவறு பண்ணியிருக்கிறேன், ஆகையினால அதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 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 நிலையில் இருக்கக்கூடிய அந்த போதகர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால், இங்கே நாவினால் தவறு செய்தபடினால் சர்ச்சினுடைய போர்ட்டிக்கோவை உங்கள் நாவினாலே க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. சர்ச்சு போர்ட்டிக்கோவை அவரும் பண்ணியிருக்கிறார் பார்த்துக்கோங்க இல்லையா. காரணம் என்னன்னா, இந்த ஒரு வசனம் விளங்காது தான். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை இல்லையா. நம்ம தவற நாமளே சரி பண்ணிக்க முடியும் என்று சொன்னால் கிறிஸ்து வர வேண்டிய அவசியமே இல்லையே. பின்ன ஏன் அவர் வந்திருக்கிறாரு? உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டார். அவர் வந்திருக்கணுன்னே அவசியம் கிடையாது. அவர் யார் வர சொன்னது அப்படின்னு ஒருத்தன் அறியாமையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். காலம் நிறைவேறின பொழுது சொல்லுங்கள், காலம் நிறைவேறின பொழுது. ஏன் முந்தைய வரல? அது வரைக்கும் டைம் கொடுக்குறாரு இல்லையா. நாங்கள் செய்வோம், சரி செய்யுங்க. அவங்க செய்ய 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 முடியாத நிலை வந்து இல்லையா, நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த மரண சரீரத்தினின்று எங்களை விடுதலையாக்குவான் என்கின்ற உணர்வு வரும் பொழுது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நம்முடைய நீதி எல்லாம் எப்படி இருக்கிறது? அழுக்கான கந்தை. அதை வாசிப்போம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி ஒரு நீதிக்குள்ளே வர முடியும்? எப்படி அந்த ரைச்சஸ்னஸ்க்குள்ளே வர முடியும்? பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவே நம்முடைய, அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார். வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், அவரே நமக்கு நீதியாக இருக்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் பாருங்கள், சங்கீதம் 145 அவர் எப்படி நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். இந்த அற்புதமான வசனம் வெறும் நம்மை நீதிமானாக மாற்றுவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் கர்த்தர் கட்டாயம் நீதி செய்வார்.
நீதி செய்வார்னு சொன்னோம்னா சரியானதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தவறாக செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் அவரால் தவறு செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர் தான் என்னுடைய நீதியாக இருக்கிறார் இல்லையா? ஆகினால என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் எப்படி தான் செய்வார்? நேர்த்தியாய் செய்வார், சரியாய் செய்வார், அழகாய் செய்வார், பொருத்தமாக செய்வார். அப்படிப்பட்டவர் என்னுடைய தேவனாக இருக்கிறபடினால் நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? இப்போ கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 145 17வது வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். ஆங்கிலம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், God is righteous in all his ways. அவர் எல்லாவற்றிலும் சரியானதையே செய்யக்கூடியவர் மாத்திரம் கிடையாது. அடுத்த பகுதி இருக்கிறது, தமது கிரியைகளில் எல்லாம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபை உள்ளவர் என்று சொல்லும்போது ஃபெய்த்ஃபுல் இன் ஆல் ஹீ டஸ்ன்னு இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு 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 தேவனுடைய குணத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை. அவர் சரியானதை தான் செய்வார் என்று மாத்திரமல்ல, எதை செய்தாலும் சரியாக செய்கிறார். கடைசி வரைக்கும் உண்மையாகவே அதை செய்து முடிக்கிற தேவன். உண்மைன்னா எந்த அர்த்தத்தில் கவனிக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டம் வந்தால் விட்டுட்டு போயிடுவோம், இல்லை என்னால் முடியலன்னு சொல்கிறோம், இல்லையா? மறுபடியும் அதனுடைய விளைவுகள் நமக்கு தெரியும். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிய பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்று நிச்சயித்து என்ன இருக்கிறது அல்லவா? He who began a good work in you, he will always bring it to a flourishing finish என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம், அற்புதமான சத்திய ரீதியான உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்திருக்கிறாரோ நீதிமானாக்கி இருக்கிறார். யாரை நீதிமானாகி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவரே செய்து முடிக்கிறதுனால, அப்படிப்பட்டவர் என்னோடு கூட இருக்கிறபடினால், என் தேவனாக இருக்கிறபடினால எனக்கு எதிராக இருப்பவன், அதனால தான் நமக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், ஆமாம் சில நேரத்தில் டிலே பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் அதன் காலத்தில். அதனால தான் அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். இல்லையா, நான் இதை செஞ்சுருக்கணும், நான் அதை செஞ்சுருக்கணும், அதை செய்யாமல் விட்டுட்டேன், இதெல்லாமே நம்முடைய பட்சத்தில் குறையெல்லாம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எனக்கு நினைவு வந்தால் தானே செய்ய முடியும் இல்லையா? நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடியாது, என்னோட சிந்திக்க முடியாது விரும்புகிறேன். அப்போவே அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போவே செஞ்சுருக்கணும். ஆனால் அப்போ எனக்கு இது தோணவே இல்லையே. தோணாத பொழுது எப்படி செய்ய முடியும்? தோணி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? நான் சொல்வது நீங்கள் சிந்திக்கிறீர்களா? நீங்கள் உதாரணம் சொல்கிறார், இதெல்லாம் அப்போவே பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிகிறது, அப்போவே பண்ணியிருக்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், அப்போது எனக்கு இது மைண்டில் வரவே இல்லைன்னு சொல்கிறோம். அப்போது எதிர்வாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் மைண்டில் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வர்றதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நாம் இப்படி அப்போ நீங்களும் எங்கே போனீங்க, அப்போ இருந்து சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் சொல்லுகிறேன், என்னுடைய பட்சத்தில் ஏகப்பட்ட குறை இருக்கிறது. ஆனால் அவர் பட்சத்தில் குறை என்பதற்கு இடமே இல்லை. அவர் தான் என்னுடைய தேவன். அப்படி இருக்கிறதுனால நான் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு அவரே எனக்கு உணர்வை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகினால் நான் படுத்து கொண்டு சுகமாய் நித்திரை செய்வேன். தேவரீர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும் இல்லையா? 10 வருஷத்தில் அது பண்ணணும், 20 வருஷத்தில் அது பண்ணணும், அதெல்லாம் அதாவது ஃபார்வேர்டு திங்கிங் எல்லாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த நேரத்தில் நமக்கு நினைவு வரணுமே, அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமே. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறது. சில நேரத்தில் அலாரம் வைக்கிறோம் இல்லையா, ரொம்ப சந்தோஷம்தான். அப்போ ஸ்னூஸ் பட்டன் ஒன்று இருக்கிறது அல்லவா, அதை தொட்டு விட்டோமா அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோதான் இல்லையா? அப்போ சிலர்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, என்னை ஞாபகப்படுத்துங்க. நானே நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவேன். ஞாபகப்படுத்தணும்னு சொல்லி அவங்களே மறந்துட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒருத்தர் தான் எல்லாவற்றின் மேலும் நினைவாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு நீதியாகவும் இருக்கிறார். அப்போ எதை எனக்கு நினைவுபடுத்தணுமோ அதை கட்டாயம் நினைவுபடுத்துவார். ஆகினால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். சிலிண்டரை குறித்து நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? கவலை, இன்னைக்குள்ள பாடு
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு இருக்கிற சவாலை கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்க உதவி செய்வது போல நாளைக்கு இருக்கிற சவாலையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்க, நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்? அப்போ இருந்த பிரச்சனை இல்லை, என்ன யோசிச்சுட்டு இருந்தோம்? ஐயோ இதெல்லாம் நம்மனால இல்லையா? ஒன்றும் இல்லை. ஒரு 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 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னால் 2020க்கு போயிடுவோமே இல்லையா? 2020க்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நம்ம எண்ணங்கள்லாம் எப்படி இருந்தது இல்லையா? இப்போ கேஸ் தட்டுப்பாடு அப்படின்னு இருக்கிறோம். 2020வது வருஷத்தில் மூச்சு விடுறதுக்கே பயமாக இருந்துச்சு. அதுக்காக மூச்சு விடாமல் இருந்தா அதுவும் பிரச்சனையாக இருக்கிறோம். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? இப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். மொட்டை மாடியில் போய் நின்னோம் அப்படின்னா பக்கத்து மொட்டை மாடியில் ஒருத்தன் யாரோ தும்முறாங்க அப்படின்னா நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? எவ்வளோ பெரிய ஒரு ஆகாயம், எவ்வளோ பெரிய ஒரு இது. அப்போ மூக்க போச்சவங்க வீட்டுக்குள்ளே தான் என்ன செய்கிறோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு பயம். நான் சொல்கிறது நீங்கள் சிந்திக்கணும். மூச்சுடுறதுக்கே பயமாக இருந்தது. இந்த சிலிண்டரை மாத்திரம் நான் சொல்கிறது விலைன்னு கொள்ள முடிகிறதா? யோசிப்பாங்க. அன்றைக்கி எப்படி கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்தினார். எவ்வளோ மரணங்கள் இல்லையா? எல்லார் குடும்பத்துலேயும் எப்படியோ ஒரு இடத்துல இந்த காலகட்டத்தில் மரணம் எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய சாமர்த்தியம் தாங்க, எல்லாம் அவருடைய சுத்த கிருபை. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படிக்கு அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். எதற்கு என்று கேட்டால் அவர் நீதி உள்ளவர் என்பதையும் அவரிடத்தில் அநீதி இல்லை என்பதை விளங்க பண்ணும்படிக்கு. யார் மூலம் விளங்க பண்ணுகிறார்? அவர்கள் இல்லையா? புஷ்டமி, அதாவது அவர்கள் they will be green, அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். இதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை சுகமாய். எத்தனை பேருக்கு நான் சொல்வது புரிந்து கொள்ள முடியும்? கவனித்து வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் 145:17, கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவர் இல்லையா? தமது கிரியைகளிலெல்லாம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? கிருபை உள்ளவராக இருக்கிறார். He is faithful in all that he does. அவர் செய்வது சரியாய் செய்கிறார். அவர் செய்கிறதை சிறப்பாகவே செய்கிறார். அப்படி சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சொல்லுங்கள், அவர் செய்வதை சரியாக தான் செய்வார். அது சரியாக செய்கிறது மாத்திரம் கிடையாது, கடைசி வரைக்கும் அதை எப்படி தான் செய்வார். ஃபெய்த்ஃபுல் காட். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் இல்லையா, ஈவன் வென் வி ஆர் ஃபெய்த்லெஸ் he always remains faithful. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். காரணம், அவர் உண்மை இல்லாதவராக இருக்க அவரால் முடியவே முடியாது. எத்தனை பேர் புரிந்தாமே? அப்படிப்பட்ட தேவன் தான் என் நீதி. அவர்தான் என் நீதியின் தேவன். என் நீதியே அவர்தான். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அவனுடைய விளைவு தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடைசியில் வரும் பொழுது, இப்படிப்பட்ட தேவன் என் தேவனாக இருக்கிறபடினால் நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும் இல்லையா? பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ ஹவ் லாஸ்ட் மை ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தினால சரியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறான். அவங்க கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்னென்னா, தூங்கணும்னு நினச்சாலும் இது மனசுக்குள்ளே என்ன செஞ்சுட்டே இருக்கிறது, ஓடிட்டே இருக்கிறது. அப்படியே தூங்கினாலும் கனவாக தான் என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? காலையில் எழும்பின மாத்திரத்தில் வரக்கூடிய முதலாவது எண்ணமே எந்த எண்ணமாக தான் இருக்கிறது, இந்த பிரச்சனை. அதாவது ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள், ஐ வென்ட் டு பெட் வித் அ ப்ராப்ளம் அண்ட் ஐ காட் அப் வித் த சேம் ப்ராப்ளம். அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிரச்சனையை யோசிச்சு தான் தூங்கணும், காலையில் எழும்பும் பொழுது இதே பிரச்சனை தான். பைபிள் எப்படி இருக்கிறது, மாலையில் அழுகை தங்கும், காலையில் என்ன உண்டாகும், களிப்பு உண்டாகும். காலையிலே கிருபையின் சத்தத்தை கர்த்தர் துணிக்க பண்ணுகிறார் என்று இருக்கிறது அல்லவா? காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். காலைதோறும் நம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அவர்தான் நம்முடைய தேவன் இல்லையா? அதனுடைய விளைவு தான் இப்படிப்பட்ட ஒரு சுகமாக தங்கக்கூடிய அதே பிரமாணம் தான். அப்பொழுது உங்கள் ஆத்மாவில் என்ன உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் மறுபடியும் சங்கீதம் 4வது சங்கீதத்துக்கு வருகிறோம். அப்போ அவர் சொல்கிறார், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் என் விண்ணப்பத்தை என்ன செய்யும், கேட்டறலும்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், 3ஆம் வசனத்தில் 2ஆம் வசனமும் வாசிப்போம். மனுபுத்திரர், எது வரைக்கும் என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை. ஆமாம், தேவன் நமக்கு நீதி செய்வார். ஆனால் இவங்க அதை இவ்விதம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால்,
அவர் நமக்கு நியாயம் செய்வார் என்று சொன்னால் நமக்கு அநியாயம் செய்கிறதுக்குன்னே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா? இது எப்பவுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்படுவீர்கள். இதெல்லாமே பாருங்கள் மூடி மறைச்சு சொல்லக்கூடிய விஷயமே அல்ல. திஸ் இஸ் ரியாலிட்டி. இதுதான் நிஜம், இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள் 2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். மனுபுத்திரரை இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடு. இந்த காலத்தில் இப்போது பொய் தானே பிரச்சனையாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் அதுதான் பிரச்சனை. பாருங்கள் விதம் நாம் சொல்வது சரியாக இருக்கிறது. அதாவது பொய் சொல்கிறவங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம். உண்மை சொல்கிறவங்க தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா? பொய் வழக்கு என்று ஒன்று போட்டால் அது பொய் என்று நிரூபிப்பதற்கு 20 வருஷம் ஆகுது. சொல்லுங்க, பொய்ங்கிறத நிரூபிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகுது. அப்போ உண்மைக்கு என்ன மதிப்பு இருக்கிறதுன்னு கேட்குறது நியாயமாக தானே இருக்கிறது இல்லையா? ஆனால் மறுபடியும் வாய்மையே அப்படிங்கிற பொது அறிவு தான் இல்லையா? சத்தியமும் சொல்லுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள். இன்னொரு கோணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது சம்டைம்ஸ் எப்படி இருக்கிறது என்றால், ட்ரூத் மைட் சீம் வெரி வீக். சத்தியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், உண்மை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஈவன் அட் இட்ஸ் வீக்கஸ்ட் பாயிண்ட்ஸ் இட்ஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர் தேன் த லை. அப்படி பலவீனமாக தோன்றக்கூடிய சத்தியம் பொய்யை பார்க்கலும் பலனுள்ளது தான். அதே சமயத்தில் பொய் ரொம்ப பலமுள்ளதாக போல காணப்படும். ஆனால் சத்தியம் அதை பார்க்கலும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. என்ன இது நிறைவேறுவதற்கு டைம் ஆகுது, நிரூபிக்கப்படுவதற்கு என்ன செய்கிறது? நேரம் பிடிக்கிறது. பாருங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு காலகட்டம் வரப்போகிறது, எல்லா முழங்கால்களும் முடங்க வேண்டும், எல்லா நாவுகளும் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை குத்தின கண்கள் கண்டு புலம்பும். இப்பொழுது பரியாசம் பண்ணுகிறார்கள், இப்பொழுது ஏளனமாக பேசுகிறார்கள். ஆமாம், இவ்வளோ காலங்கள் ஏளனமாக தானே இருக்குது. ஆனால் ஒரு காலம் வரப்போகிறது இல்லையா? அப்போ பைபிள் சொல்கிறது, எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கித்தான் ஆக வேண்டும், நாவுகள் அறிக்கை பண்ணத்தான் வேண்டும். அந்த நிலை, அந்த நாள் வரப்போகிறது. அது வரைக்கும் இந்த டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கிறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போ 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இங்கே உறவு இருக்கிறதுனால உறுதி இருக்கிறது இல்லையா? முதல் வசனத்தில் உறவு என்று சொல்லலாம். 3ஆம் வசனத்தில் வரும்போது பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கேட்பாரா? இல்லை, கேட்பார் இல்லையா? ஏன் கேட்பார்? ஃபஸ்ட்டு வசனம், என் நீதியின் தேவனே, அவர் தான் எனக்கு நீதி இல்லையா? அவர் தான் என்னுடைய நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால் 3ஆம் வசனம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லை, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கூப்பிடும் பொழுது கட்டாயம் கேட்பார். எத்தனை பேர் புரிந்து ஆமென் என்று சொல்ல முடியும்? இது நமக்கு புரிஞ்சாதான் ஜெபம் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் இல்லையா? நம்ம கூப்பிடும் பொழுது ஒரு வேளை கேட்டாலும் கேட்பார், ஒரு வேளை கேட்காம போனாலும் போவார் அப்படின்னு ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால், எந்த கான்ஃபிடென்ஸில், எந்த நிச்சயத்தில் நம்ம போய் கூப்பிடுவோம்? கூப்பிடுவதற்கு சோர்வு தான் வேண்டும். பைபிள் சொல்கிறார், என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னை தெரிந்து கொண்டு நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினால், எங்களுக்கு அற்புதமான உறவு தேவன், அவர் தான் எங்கள் நீதியாக இருக்கிறபடினால் நாங்கள் அவருக்குள் அவருடைய நீதியாக இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நான் கூப்பிடும் பொழுது கட்டாயம் கேட்பார். எத்தனை பேர் புரிந்தாமேன்? இது 1 யோவான் இங்கே சொல்கிறார் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய இந்த ஒரு சத்தியத்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார். கவனிச்சு பாருங்கள். இதெல்லாம் தான் கான்ஃபிடென்ஸ். இதுதான் நமக்கு நிச்சயத்தை கொடுக்கறது. திஸ் இஸ் வாட் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ் டு ப்ரே. இல்லை என்று சொன்னால் இல்லையா, பாருங்கள், ஆகாயத்தில் சிலம்பம் அடிப்பது என்று சொல்கிறார் இல்லையா பவுல், அந்த மாதிரி ஆயிரும். நம்ம ஒரு பழமொழி சொன்னால் செவிடங்காதில் அந்த மாதிரி ஆயிரும். அதெல்லாம் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால் நான் கூப்பிடும் பொழுது அவர் கட்டாயம் கேட்பார் இல்லையா? பாருங்கள், இதை வாசித்து இன்னொரு வசனத்தையும் வாசிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். வாசிப்போம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறேன் தைரியம். This is the confidence that we have in God, that when we pray, He hears our prayer. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தைரியம்னா கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது, நிச்சயம் இருக்கிறது. இப்போ அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார்னு ஒரு நிச்சயம் இருக்கிறது என்று சொன்னால், அதே பிரமாணம், அதே லாஜிக்கில் வர்றார்.
அடுத்த வசனத்துக்கு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக்கொண்டோம் என்றும். அதாவது இப்போ நம்ம சொல்றது அவர் கேட்குறாரு, என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிந்தால், அவர் என்ன, யோவான் என்ன சொல்றார் என்றால், அதே நிலையில் நாம் கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்றும் என்ன செய்துக்கலாம், அறிந்து கொள்ளலாம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது இல்லையா? இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கேட்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சொன்னது எனக்கு வரும்னு என்ன நிச்சயம் இருக்கிறது? ஒரு நிச்சயமா? ஏன்னா நீங்கள் கேட்டிங்களா கேட்கலையான்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படி இருக்கிறதுனால நான் பெருசாக எதிர்பார்ப்போடு இருக்கணும்னு அவசியமும், வந்தால் வரும், வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2 வசனம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால், நாம் ஜெபம் பண்ணால் கட்டாயம் கேட்குறார். நாம் ஜெபம் பண்ணால் அவர் கேட்கிறவராக இருக்கிறபடினால், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுடையதாக இருக்குது. இதுக்கு அற்புதமான சிறப்பான உதாரணம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் இல்லையா? மறுபடியும் கான்டெக்ஸ்ட் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான சவாலான ஒரு சூழ்நிலை. லாசரு கல்லறைக்கு முன்னாடி இருந்து ஜெபம் பண்ணுறார் இல்லையா? கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறார், நான் அவனை எழுப்ப போகிறேன், நான் அவனை எழுப்ப போகிறேன். இங்கே நின்றுட்டு கல்லை அகற்றுங்கள்னு சொன்ன பிற்பாடு இந்த வார்த்தைகள் வருகிறது. எப்படிங்க? கல்லை அகற்றுங்கள்னு சொல்கிறார். கல்லை அகற்றிட்டாலே என்ன தான் பண்ணணும்? அப்போ நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? கல்லை அகற்றினதுக்கப்புறம் பாருங்கள், 41ஆம் வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இல்லையா, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய நீங்கள் நான் சொல்கிற கோர்வை நீங்கள் கவனிக்கிறீங்களவா? அதை இன்னும் சிம்பிளாக அப்படி சொல்லணும் அப்படின்னா, எடையை போடுங்கள் அப்படின்னு சொன்னால் அடுத்தது என்ன செய்யணும்? நான் சொல்கிற உதாரணம் உங்களுக்கு புரிகிறதா? சரி உட்காருங்கன்ட்டு எடை போட்டோம்னா என்ன அர்த்தம்? எடை போட்டதுக்கப்புறம் கேஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல விலைக்கு கொள்ள முடிகிறதா? எடை போட்டுட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணணும்? ஆமாம், இப்போ எல்லாம் கல்யாணத்தில் உட்காரோம் அல்லவா, எடை போட்டோன்னே உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியெல்லாம் தெளித்து எல்லாம் நீட்டாக வச்சுட்டு இப்படி பார்த்துட்டே தான் இருப்போம் எப்போ வருவாங்கன்ட்டு. ஏன்னா இலை போட்டாங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரிஞ்சுக்கிறோம் அல்லவா? இப்போ அதை புரிந்து கொள்வதற்கு தான் உதாரணம் கொடுக்குறேன். கல்லை எடுத்து போடுங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிறவர் வெளியே வர போகிறாரா, நம்ம உள்ளே போக போகிறோமா? நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? கல்லை எடுத்து போடுங்கள், நானும் உள்ளே போய் கொள்கிறேன், அப்புறம் மூடிவிடுங்கள் இல்லையா? அதுக்காகவா சொன்னார்? இல்லை, போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, நான் அவனை என்ன செய்ய போகிறேன் போகிறேன்னு சொன்னால், நம்ம சீஷர்கள் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஆனால் அவன் நித்திரையாக இருக்கிறான்னு சொன்னாரா இல்லையா? எனக்கு என்ன ஆண்டவரே, நாங்களே டல்லு, இப்படி நித்திரைன்னு சொல்கிறது போல அவன் செத்துட்டான்னு சொல்ல வேண்டியது தானே, நீர் ஏன் இப்படி சொல்லணும்னு ஒரு எண்ணம். அப்போ அவர் சொல்கிறார், இவ்வளோ வருஷம் என் கூட இருந்து இப்படி சொன்னால் உனக்கு புரியலன்னா நீ இருந்த என்ன? நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், அவன் நித்திரையாக இருக்கிறான் எழுப்ப போகிறேன்னு சொன்னால் சீசரில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கிறான் போல், இதுக்கு தான் இவர் இங்கேருந்து போகணுமா? சர்ச்சில் இருக்கிறவங்களே அவங்களே நம்பிக்கிறாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? நான் அப்புறம் பிளெயினாக he told them plainly he is dead, அவன் மரித்து விட்டான், நான் அவனை என்ன செய்ய போகிறேன். அப்போ இதெல்லாம் அவங்க முன்னமே கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை அவன் உயிர் தெழுவான். ஆமாம், உயிர் தெழுதல் வரும்போது இல்லை அப்போ சொல்லலை, இன்னைக்கு எழும்ப போகிறான். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் கல்லை என்ன செய்யுங்கள் புரட்டுங்கள்னு சொல்லிட்டு இப்போ ஜெபம் பண்ணுறார். இப்போ சங்கீதம் 4:3 மனசில் வைக்கணும். 1 யோவான் 5:14-15 மனதில் வைத்து இப்பொழுது வாசிக்க வேண்டும். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால், எப்படி சொல்றீங்க பிதாவே, மறுபடியும் வார்த்தை ரொம்ப ஹவு இஸ் இ ரிலேட்டட் இல்லையா? எப்படி சொல்கிறாரு? என் தேவனே அப்படின்னு நம்ம சொல்கிறோம், தப்பில்லை, தேவன்தான். ஆனால் தேவன் நமக்கு எப்படியாகவும் இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். இப்போ அவர் சொல்லும்போது அதுதான் அவங்களுக்கு பெரிய, அதாவது பரிசேயர்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கோபம் என்னவென்று கேட்டால், தேவனை இவர் பிதான்னு கூப்பிட்றதா அவங்களுக்கு என்னவா இருக்கிறது? பிரச்சனையாக இருக்கிறது இல்லையா? அப்போ பிதான்னு இவர் கூப்பிட்டாருன்னு இவர் என்னவாயிடுது? குமாரன்கிற அந்த ஸ்தானத்துக்கு போயிருக்கிறார். இது தேவதூஷணம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இது தேவதூஷணமே இல்லை. அவர் உண்மையாகவே யார் தான்? தேவன் தான். தேவனுடைய குமாரனாக இருக்கிறார், ஒரே பேரான குமாரன். இப்பொழுது இதை நாம் கவனிப்போம். பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது எல்லாரும் வாசிக்க வேண்டும். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்படி சொல்கிறாருங்க?
நீர் எப்பொழுதும் எனக்கு. இப்போ சங்கீதம் 4:3 என்ன சொல்கிறாரு கவனிச்சு பார்த்தீங்களா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார், கட்டாயம் கேட்பார். இயேசு சொல்கிறார், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன், இல்லையா? அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், இல்லையா? இந்த அறிவு தான் நம்மை விடுதலைக்குள்ளதாக என்ன செய்கிறது, கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. என் தியானத்தில் நான் முறையிடுகிறேன்னு சொல்கிறார். கவனிச்சிருக்கீங்களா? சங்கீதத்தில் என் தியானத்தில் முறையிடுகிறேன் அப்படின்னா வாய் திறந்து சொல்கிறதில்ல, என் மனதில் தான் நான் என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தையும் நீர் என்ன செய்கிறீர், கேட்கக்கூடியவராக இருக்கிறீர் என்று ரொம்ப அற்புதமாக சொல்லப்படுகிறார். அப்போ பாருங்கள், அவன் ஜெபத்தை கேட்பார். 4ஆம் வசனம் வருகிறோம், நீதிமொழிகள் சங்கீதம் 4:4 மறுபடியும் தான் பவுல் மறுபடியும் எபேசி நிருபத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தை பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்னு சொல்ல. அந்த சூழ்நிலை நெருக்கத்தின் மத்தியில், சத்துருக்களின் மத்தியில் தான் ஜெபம் பண்ணுறார். ஜெபிக்கும் பொழுது எவ்ரிதிங் இஸ் கோயிங் ராங் அரவுண்ட் மீ, பட் யூ ஆர் மை ரைட்சஸ்னஸ். சுற்றி எல்லாம் தவறாக இருக்கிறது, நீர் தான் எனக்கு நீதியாக இருக்கிறீர். சொல்லுங்கள், நீர் தான் எனக்கு நீதியாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது கட்டாயம் என்ன செய்வார், கேட்பார். சரி, கேட்பார், கேட்டு அவர் கிரியை செய்யணும். இன்னும் சூழ்நிலையிலலாம் மாற்றம் வருது, அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும். ஆமாம், இது அதான் லேட் ஆகும்பொழுது நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. ஒன்று விரக்தி வருகிறது, விரக்தி கொஞ்சம் நேரம் கழித்து என்னவா மாறிடும், கோபமாக மாறிடும். நீ கோபப்பட்டும் ஒன்றும் மாறலை அப்படின்னு சொன்னால் சோகமாக மாறிடும். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்புறம் ஒரு இன்டிஃபரன்ஸ்குள்ளே போயிடும், நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போட்டோம். அந்த மாதிரி ஒரு அக்கறை இல்லாத தன்மைக்கு நேராக போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு, அதாவது மறுபடியும் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கன்னா ஒரு விளக்கம் எவ்விதம் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், ஆர்கியூ யுவர் கேஸ் வித் காட். அதாவது உங்கள் இருதயத்தில் இந்த சூழ்நிலைலாம் இருக்கிறது அல்லவா, இதை நீங்கள் உங்களோட பேசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் இன்னொரு கோணத்தில் நம்ம கவனிக்கணும். ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஒரு வகையில் நான் எப்படி இருக்கிறேன், நான் விரக்தியில் இருக்கும் பொழுது நான் என்னோட என்ன பேச முடியும், என்ன பேசணும்னு ஒரு வசனம் இருக்கிறது, அதையும் நாம் பின்ன கவனிக்கிறோம். இதுக்கு இன்னொரு விளக்கம் எப்படி சொல்லப்படுகிறது என்று கேட்டால், லை இன் யுவர் பெட் அண்ட் ஆர்கியூ யுவர் கேஸ் வித் காட். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த விஷயத்தை குறித்து யாரோடு பேச வேண்டும், தேவனோடு பேச வேண்டும் சொல்கிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு வேறு யாரோடு பேசினாலும் தப்பாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் மாத்திரமே தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, அவர் சரியாக தான் புரிந்து கொள்வார். ஆகினால்தான் என் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அண்ணால் சொல்கிறாங்க, இல்லையா? அவங்க அழுகிறாங்க. எல்கானா அவருக்கு தெரிந்த வரைக்கும் அவர் ஆறுதல் படுத்துகிறார், இல்லையா? நீ அழுக வேண்டாம், நான் 10 பிள்ளைக்கு எப்படி இருக்கிறேன், சமமாக இருக்கிறேன், அதனால தான் எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு சொல்கிறேங்கிறது இன்னொரு கருத்து. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிறது தான். அவர் தேட்டுறார், அவர் முடிஞ்ச வரைக்கும் ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, சாப்பிடணும் எல்லாம் சொல்கிறார். ஆனால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரம் பாருங்கள், அவரால் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. அதனால தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, என் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிட்டேன், இல்லையா? பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு உங்கள் இருதயத்தை அவரிடம் ஊற்றிவிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், கோவப்படணும்னு அவசியம் கிடையாது. கோவப்பட்டாலும் காரியம் மாற போகிறதில்ல, வருத்தப்பட்டாலும் காரியம் மாற போகிறதில்ல, விரக்தியில் போனாலும், அதுக்கப்புறம் அக்கறை இல்லாத அப்பத்தட்டிக் ஒரு ஆட்டிடியூட் அதில் போனாலும் சூழ்நிலை மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் இருக்கிறதெல்லாம் அதான் கீ. அமர்ந்திருங்கள்னு சொன்னோம்னா இதை ஆர்கியூ பண்ணுறோம், இல்லையா? ஏன் அப்படி நடக்கிறது, என்ன ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் ஆர்கியூ பண்ணுறதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கைக்குள்ளே வர வேண்டும். சொல்லுங்கள், எதுக்குள்ளே வர வேண்டும்? அமெரிக்கைக்குள்ளே வரணும். அமெரிக்கைக்குள்ளே எப்படி வர முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி இருக்கிறது. அங்கே தான் சங்கீதம் 42, 43 ரொம்ப முக்கியமான சங்கீதங்கள். என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்புமாக இருக்கிறவரை நான் இன்னமும். அப்போ பேசுகிறோம், பேசி இருக்கிறதுனால உள்ள தூக்கமும் போயிடுச்சுங்கிற அர்த்தத்தில் கிடையாது. அவரோடு பேசுகிறோம், அவர் நம்மோடு பேசுகிறார். விளைவு என்னவென்று கேட்டால், நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார்,
கொண்டு வருகிறார். சிலரெல்லாம் இப்படி உதாரணப்படுத்துவது புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். சிலர் பார்த்துருக்கீங்களா, அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்திருக்கிறது, சிலருக்கு பெரியவங்க ஆனதுக்கப்புறம் நடந்திருக்கிறது. அதாவது சோகத்தில் அழுது டயர்டாகி தூங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சோகத்தில் அழுது அந்த டயர்டில் தான் தூக்குறாங்களே தவிர உண்மையான ஒரு இளைப்பாக இருந்ததுனால என்ன செய்யலை. நான் சொல்வது நீங்கள் விளங்கியிருக்கீங்களா? சில நேரம் சின்ன பிள்ளைங்க எதையோ பாருங்கள், ஏதோ அப்செட் ஆகிடுவாங்க, அப்புறம் ரொம்ப அப்படி எல்லாம் ஏங்கி அழுதுட்டு அப்படியே என்ன செஞ்சிடுவாங்க, தூங்கிடுவாங்க. பெரியவங்களுக்கும் அப்படி இருக்கிறது. அந்த வருத்தத்தின் விளைவு இல்லையா, என் கண்ணீரே எனக்கு என்ன ஆகிவிட்டது. இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லையா, என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன் ராஜாமங்களில், அதெல்லாம் சொல்கிறார் அல்லவா. இதெல்லாம் அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் இதெல்லாம் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், அவர் அந்த வருத்தத்தின் விளைவாக, சோர்வின் விளைவாக பாருங்கள், அப்படியே ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோர்வில் அப்படியே தூங்கிடுறான். இவர் சொல்கிறது எப்படி இருக்குது என்று கேட்டால், கோபம் இருந்தது, அதுக்கப்புறம் அவரோடு பேசினேன், அப்புறம் சங்கீதக்காரன் சொன்ன அதே சங்கீதக்காரன் தான் சொல்கிறார், ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், எதுக்கு இப்படியெல்லாம் புலம்பிகிட்டே இருக்கிற, தேவனை நோக்கி காத்துரு, அவரே என் முகத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறார், நான் அவரை இன்னமும் என்ன செய்ய போகிறேன், துதிக்க போகிறேன். விளை வேண்டும் என்று கேட்டால் 5ஆம் வசனமும் அதோடைய நீரின் வழிகளை செலுத்தி கர்த்தர் மேல், அதாவது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், டூ வாட் இஸ் ரைட் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட், இல்லையா. நீதியின் வழிகள் என்று சொன்னால், நீதின்னு சொன்னாலே ரைட்டு தான் இல்லையா. டூ வாட் இஸ் ரைட் அண்ட் ட்ரஸ்ட் இன் காட், வாட் இஸ் ரைட் இல்லையா, சரியானதை செய்து தேவன் மேல் நம்பிக்கை இருங்கள் என்று சொன்னால், எது சரியானது, தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது தான் சரியானது. நான் சொல்கிறதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சரியானதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, அப்புறம் சரியானதை செய்யுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம். நான் சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையில் சரியானதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு விஷயம் ரொம்ப சரி, என்னவென்று கேட்டால், நீதியின் தேவன் மேலே நம்பிக்கை வைப்பது. ஒன் திங் தட் இஸ் ரைட் ஃபார் யூ டு டூ இஸ் டு புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய நீதியின் மேல் உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும், அவர் எப்போவுமே சரியாக தான் செய்வார். எத்தனை பேர் இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறீர்கள், அவர் எப்போவுமே அவர் மேலே தான் நான் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் இல்லையா. நிச்சயமாகவே நல்ல முடிவுண்டு, என் நம்பிக்கை ஒருபோதும் என்பார். 6ஆம் வசனத்தை கவனிப்பில் சொன்னால், எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகம். இவங்களுக்கெல்லாம் எப்படிங்க நன்மை வருமா, இவங்கெல்லாம் தேர்வாங்களாம், இவங்கெல்லாம் ஜெயிச்சுக்குவாங்களாம், இவங்கெல்லாம் வீடு கட்டிக்குவாங்களாம், இவங்கெல்லாம் செட்டில் ஆகிக்குவாங்களாம், இப்போ இருக்கிற கஷ்டத்தில் இவங்கெல்லாம் எப்படி கரை சேருவாங்க, நன்மை செய்கிறவர் யார் என்று சொல்லக்கூடியவர்கள் அநேகர். மெஜாரிட்டி ஒப்பீனியன் ஜெயிக்காது வாய்க்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் நீர் என்ன செய்ய வேண்டும், பிரகாசிக்கணும். இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். த ரெவலேஷன் ஆஃப் காட் தட் லீட்ஸ் டு ரெஸ்டிங் இன் காட். தேவனுடைய முகத்தின் வெளிச்சம் இருக்கிறது அல்லவா. என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கும் பொழுது, தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கிருபை அளிப்பாராக என்று இருக்கிறதால ஒரு சங்கீதத்தில் நிறைய இடங்கள் வரும். முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்ன இருக்கிறதாலவா. இதனுடைய விளக்கம் எங்கே இருக்கிறது என்றால், 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயத்தில் தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் என்ன செய்திருக்கிறார், பிரகாசித்திருக்கிறார். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்கிறதை விளங்க பண்ணும்படிக்கு இந்த மண்பாண்டத்தில் இந்த பொக்கிஷத்தை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம். அதனுடைய அடுத்த வசனம் தான், நாங்கள் எந்த வகையில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் அதை கவனிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ரெவலேஷன் இருக்கிறது, ரெவலேஷன் இஸ் பவர் இல்லையா. தேவனுடைய வெளிச்சம், அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு இருதயங்களில் என்ன செய்கிறார், பிரகாசிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், த நாலேஜ் ஆஃப் காட், அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்கின்ற வெளிச்சம் நம்முடைய உள்ளத்தில் அது தொனிக்கும் பொழுது, வெளிப்படும் பொழுது, தாவீது சொல்கிறார் அல்லவா, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை. எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு மறுபடியும் அந்த வார்த்தை ரொம்ப, உம்மாலே என்னாலே முடியுமில்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை. அதே தான் பவுல் சொல்கிறார், எந்த நிலைமையாக இருந்தாலும் நான் மனரமையுமாக இருக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
எத்தனை பேர் புரிந்த ஆமென் என்று சொல்ல முடியும்? விளைவு கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7ஆம் வசனத்தில் அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். அப்படின்னா அதனுடைய எளிமையான விளக்கம். இதோட ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அத்திமரம் தொழில் விடை என்று சொன்னாலும் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சி. அதாவது 7ஆம் வசனம் எப்படி இருக்கிறது என்றால், அவர்களுக்கு நிறைவு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கிறது, குறைவு வந்தால் சோகம் இருக்கிறது. அது நார்மல் தானே. நிறையா இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. குறைவாயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது பதட்டம்லாம் வருகிறது. தாவீது எப்படி சொல்லுகிறார் என்றால், அவர்களுக்கு நிறைவாக இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர். மறுபடியும் 1ஆம் வசனத்தை தான் ஆரம்பிக்கணும். எப்படி இருக்கிறது? என் நீதியின், ஆமாம், என் நீதியே தேவன்தான். அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு பொருள் நிறையா இருக்கிறதுனால சந்தோஷம், எனக்கு அவர் நீதியாக இருக்கிறபடினால் நிறைவு. நான் சொல்வதை புரிந்தால் ஆமீன் என்று சொல்லலாம். அவங்களுக்கு பொருள் நிறைவாக இருக்கிறபடினால் சந்தோஷம், எனக்கு அவர்தான் நிறைவாக இருக்கிறபடினால் எனக்கு என்ன இருக்கிறது? அங்கே பொருள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இவர் குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை பேர் புரிந்தா? அந்த நிலையில தான் அடுத்த வசனம் வருகிறது. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ரொம்ப அற்புதமான வார்த்தை. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை, அதான் ரெஸ்ட்ஃபுல் பொசிஷன் இல்லையா? அதாவது என்ன சொல்லலாம்னா, நின்றுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் உட்காரலாம்னு தோணும், அப்படி தானே? உட்காந்தோம்னா அப்புறம் கொஞ்சம் படுத்து தூங்கலாம்னு தோணும் இல்லையா? சிலர் நின்றுட்டே தூங்குவாங்க, சர்ச்சில் உட்காந்து தூங்குவாங்க, அதெல்லாம் ஒரு புறம் இருக்க. இதுதான் ரெஸ்ட்ஃபுல் பொசிஷன். நான் சொல்ல உங்களுக்கு புரிகிறதா? நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் ஒருவரே. அதான் ரொம்ப அற்புதமான வார்த்தை. கர்த்தாவே நீர் ஒருவரே, நோபடி எல்ஸ் கேன். அதனால் அவர் ஒருவர் தான் உங்களை சுகமாய் தங்க பண்ணக்கூடியவராக இருக்கிறபடினால் அவரை தவிர வேறு எதன் மீதும் கவனம் வைக்காமல் இருப்பது நமக்கு ரொம்ப நல்லது. எத்தனை பேருக்கு புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? அவர் சொல்கிறார், நீர் ஒருவரே என்னை சுகமாய். எல்லாரும் இணைந்து சத்தமாய் சொல்ல போகிறோம், அவர் ஒருவரே என்னை சுகமாய். ஆகினால் நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவார் இல்லையா? அதனால் இன்றைக்கு நீங்கள் போய் இந்த வசனத்தை சொல்லணும், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு. ஆமாம், இன்றைக்கி உங்களுடைய நித்திரை இன்பமாக இருப்பதாக இல்லையா? பைபிளில் இன்னொரு வசனம் இருக்கிறது. அதாவது சங்கீதம் 23 நினைவுபடுத்தும்படியாக விரும்புகிறேன். ஃப்ரம் ஹீ மேக்ஸ் மீ லை டவுன் டு ஐ லை டவுன். நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அவர் என்னை அமர பண்ணுகிறார் என்று இருக்கிறது. நான் இப்பொழுது அவரை அறிந்திருக்கிறபடினால் நான் அமெரிக்கையாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அவர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். எல்லாரும் எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு தமது நன்மையும் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் நமக்கு அருள அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது சொன்னது போல, ஆண்டவரே நீர்தான் எங்கள் நீதியின் தேவன், எங்கள் நீதியே எங்கள் தேவன்தான். கிறிஸ்துவுக்குள் எங்களை அவருடைய நீதியாக மாற்றும்படிக்கு பாவமறியாத அவர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களையெல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, பைபிளில் பேதுரு எழுதும் பொழுது விதமாக சொல்கிறார், நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம், குணமானோம். ஆகினால் தான் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேறே ஒன்றும் வேண்டாமே இந்த உலகினிலே, நீரில்லாமல் வாழ்வேது நீரே போதுமே. வேறே ஒன்றும் வேண்டாமே இந்த உலகினிலே, நீரில்லாமல்
கர்த்தாவே, நீரே எங்கள் நீதியின் தேவன், நீர்தான் எங்கள் நீதி, நீர்தான் எங்கள் தேவன். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆண்டவர், எங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே எங்கள் சுகமும் நீர்தான், எங்கள் பலனும் நீர்தான், எங்கள் ஞானம் நீர்தான், எங்கள் நீதி நீர்தான். எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நீர் இருப்பதற்காக நன்றி. இப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவனை அப்பா என்று கூப்பிடக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவர், எங்கள் உறவு இன்னும் ஆழப்படட்டும், உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். God bless you.